வணக்கம். பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்பது செவ்வாய் பகவானுக்கும் உரியது, கேது பகவானுக்கும் உரியது. இந்த அடிப்படையில் எப்படி இருக்க போகிறது ராசி பலன்னு சொல்ல போகிறோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லா இருக்கு. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, ஜெயிக்கிறீர்கள். என்ன செவ்வாய் கொஞ்சம் உதவியா இல்லைங்கிறதுனால அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லிட்டா நல்லது. ஓம் பரத்வாஜரே போற்றி, துரோணரே போற்றி. துரோணர்னா என்ன? குடத்திலிருந்து உதித்தவர் துரோணர்மாங்க. துரோணம்னா குடம்னு அர்த்தம். அதாவது அந்த மந்திரத்தை சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியல சார், தமிழ் கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல, தமிழ்னாவே கஷ்டமா தான் இருக்கும், படிச்சு பாருங்க. புரியாட்டியும் பரவாயில்ல, செல்போன்ல எல்லாம் கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி குலதெய்வத்தை நினைச்சு தானமா கொடுங்க, நல்லது. சாதம் கொடுங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு. பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயில்ல தீபம் ஏத்துங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. மொத்தத்தில் 3 பேருமே ஒரு மந்திரத்தை மனசுல ஓட விடுங்க. ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியல சார், தமிழ் கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல, தமிழ்னாவே கஷ்டமா தான் இருக்கும், படிச்சு பாருங்க. புரியாட்டியும் பரவாயில்ல, செல்போன்ல எல்லாம் கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி குலதெய்வத்தை நினைச்சு தானமா கொடுங்க, நல்லது. சாதம் கொடுங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்லா இருக்கு, உயர்வு உண்டு. அப்புறம் என்ன, திருஷ்டி இருக்கு, மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, வைத்தீஸ்வரனே போற்றி. இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. செவ்வாய் பகவான் வழிபட்ட ஈஸ்வரன் வைத்தீஸ்வரன், மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோயில்ல. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியல சார், தமிழ் கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல, தமிழ்னாவே கஷ்டமா தான் இருக்கும், படிச்சு பாருங்க. புரியாட்டியும் பரவாயில்ல, செல்போன்ல எல்லாம் கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி குலதெய்வத்தை நினைச்சு தானமா கொடுங்க, நல்லது. சாதம் கொடுங்க. கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வம்பு வழக்கு தேவையற்ற சிக்கல்கள் இருக்கின்றன. மனசுல மந்திரம் ஒன்று ஓட விடுங்க. ஓம் ஓம் வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி. வள்ளலார் பெரும் முருக பக்தர். இந்த மந்திரம் ஓடட்டும், நல்லது. நிதானம், பொறுமை. கேது பகவான் இன்னும் 1.5 வருஷத்திற்கு 3 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அதுல ஒண்ணு உங்களுது, நாங்க இல்லைன்னு சொல்லல. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் சிக்கல்கள் இருக்கின்றன. பேச்சு கர்வமா இருக்கு, அலட்டலா இருக்கு, மாத்திக்கணும். கேதும் உதவியா இல்ல, செவ்வாயும் பெரிய உதவியாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். என்ன பண்றது? ஓம் ஓம் பூமாதேவியே போற்றி, பூவராகமே போற்றி. இந்த 2 மந்திரமும் சொல்லுங்க, நல்லது. வராகம்னா பன்றி, வராக அவதாரம், பன்றி அவதாரம். வராக பெருமாளை குறிக்கிறது, வராகியை குறிக்கிறது. சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும், நல்ல நாள். மனசுல ஒரு மந்திரம் ஓடுவது நல்லது. ஏன், திருஷ்டி இருக்கு. ஓம் தெய்வானையே போற்றி, திரௌபதியே போற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நக்கீரர் எழுதியிருக்கிற திருமுருகாற்றுப்படை படிங்க. புரியல சார், தமிழ் கஷ்டமா இருக்கு, பரவாயில்ல, தமிழ்னாவே கஷ்டமா தான் இருக்கும், படிச்சு பாருங்க. புரியாட்டியும் பரவாயில்ல, செல்போன்ல எல்லாம் கிடைக்குது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு சிகப்பு துணி குலதெய்வத்தை நினைச்சு தானமா கொடுங்க, நல்லது. சாதம் கொடுங்க. துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். உங்களுடைய பொறுமையும் நிதானமும் ஜெயிக்கும். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நல்ல நாள், சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. மனசுல ஒரு மந்திரம் ஓடுறது திருஷ்டியை குறைக்கும், கேது தோஷத்தை குறைக்கும். ஓம் வள்ளியம்மையே போற்றி, வாசுகியே போற்றி. வாசுகி பெரும் சர்ப்பம், சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கிற சர்ப்பம் வாசுகி. ஆமா. அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. பாலகுமாரன் இருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு புளிசாதம் தானமா கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். கேது பகவான் 3 ராசிகளுக்கு தான் இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். கேது பகவான் உதவி பெறுகிற ராசிகள் கடகம், மேஷம்,
விருச்சிகம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சந்திராசிரமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நல்ல நாளாக இல்லை. விசாகம், அனுஷம், கேட்டை 3 பேருக்குமே பொறுமையா இருக்கணும். நிதானம், கவனம், வழிபாடு முக்கியம். ஓம் நக்கீரரை போற்றி, நாரதரை போற்றி 2 பேரையும் சொல்லுங்க. 2 பேருமே முருக பக்தர்கள். சொல்லுங்க, நல்லது. அனுகூலமான எண், திசை, நேரம் கிடையாது. தயவு செய்து ஜாக்கிரதை. முக்கிய முடிவு கூடாது, அசைவ உணவு கூடாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. திருஷ்டியை குறைக்கிறதுக்காக மட்டும் மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் குமரனே போற்றி, குருபரனே போற்றி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். பாலகுமாரன் இருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு புளிசாதம் தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். கேது பகவான் 3 ராசிகளுக்கு தான் இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். கேது பகவான் உதவி பெறுகிற ராசிகள் கடகம், மேஷம், விருச்சிகம். மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். வெற்றி அதிகம், நல்ல நாள். அப்புறம் என்ன, மனசுல மட்டும் ஒரு மந்திரம் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சீவனரே போற்றி. அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு. பாலகுமாரன் இருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு புளிசாதம் தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். கேது பகவான் 3 ராசிகளுக்கு தான் இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். கேது பகவான் உதவி பெறுகிற ராசிகள் கடகம், மேஷம், விருச்சிகம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம். அவிட்டத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு கோயிலில் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, நல்லது. மொத்தத்தில் நல்ல நாள். மனசில் ஒரு மந்திரம் ஓடுவது திருஷ்டியை குறைச்சிடும். என்ன செய்யும்? என்ன மந்திரம்? ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி. அனுகூலமான எண் 4, 5, வடக்கு கிழக்கு, பச்சை நீலம். பாலகுமாரன் இருக்கிற காதர் பெருமான் அப்படிங்கிற புத்தகத்தை வாசிங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது முருகன் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு புளிசாதம் தானமாக கொடுங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே உணர்வீர்கள். கேது பகவான் 3 ராசிகளுக்கு தான் இன்னும் 1 வருஷத்துக்கு உதவி செய்கிறார். கேது பகவான் உதவி பெறுகிற ராசிகள் கடகம், மேஷம், விருச்சிகம். மீன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற கோபம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. கேதுவும் உதவியாக இல்லை. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். மனசில் ஒரு மந்திரம் ஓடிக்கொண்டே இருப்பது நல்லது. ஓம் ஓம் அழகனே போற்றி, அறிஞனே போற்றி. 2மே முருகன். நவகிரகங்கள்ல புதன். ஆமா, சொல்லுங்க இந்த மந்திரத்தை, நல்லது. அனுகூலமான எண் 3, தெற்கு சிவப்பு. நேயர்களே, கடகம், சிம்மம், விருச்சிகம், மீனம் ராசிக்கார நேயர்களே, சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் செல்போன்லேயே இலவசமாக கிடைக்குது. படித்து பார்க்கணும். ஒரு பகுதியாவது அரை மணி நேரமாவது படிக்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு புளிசாதம் தருவது நல்லது. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.